ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சீரக சம்பால மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. 1/2 கேஜி மட்டன் வந்து உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சாச்சு. அப்புறம் இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகா வேணும்னா இஞ்சி பூண்டு கூட இதில் நீங்கள் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து இலையும், பட்டை, லவங்கம், கல்பாசி, ஜாதிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 3 கப் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுக்கலாம், கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் ஸ்பைசஸ் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், ஸ்பைசஸ்லாம் கருகாமல். அப்புறம் வந்து நம்ம வேக வச்ச மட்டன் வந்து தண்ணிலாம் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க மட்டனை. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி அதில் ஆட் பண்ணி கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி வேக வச்ச தண்ணியும் நம்ம அளந்து ஒரு 4½ கப்பு தண்ணி இதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வரும்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்களோ அதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு தண்ணிலாம் கொஞ்சம் சொன்ன பிறகு நம்ம தம் போடலாம். இதை ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே தட்டு வச்சுட்டு நம்ம இடிக்கல்லை தூக்கி அதில் வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸில் வந்து தம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லியும் கொஞ்சம் நெய்யும் கடைசியாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சீரக சம்பா அரிசி நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம். இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் வச்சு பரிமாறலாம். இப்போ மட்டன் தம் போட்டதால் வந்து இதுக்கு வந்து தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி வச்சுருக்கேன். தம் போட்டதால் பாருங்கள் மட்டன் நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸ், நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.